நீதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக மு வீரபாண்டியன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் மற்றும் துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் வைத்து வந்த மு வீரபாண்டியன் இன்று புதிய மாநில செயலாளராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக சென்னை சூளைமேட்டில் நடைபெற்ற அந்த கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்னதாக முத்தரசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக கடந்த 10 ஆண்டுகளாக அவர் பொறுப்பு வைத்த நிலையில் இன்று புதிய மாநில செயலாளர் தேர்வு நடைபெற்றது. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்ற போது அப்போது புதிய மாநில செயலாளர் தேர்வு செய்யப்படுவார் என்று கூறப்பட்ட நிலையில் அது ஒத்திவைக்கப்பட்டது. முத்தரசனே புதிய மாநில செயலாளராக தேர்தல் வரை தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் திமுக கூட்டணிக்கு கொஞ்சம் சிறிது இணக்கமாக இருந்த முத்தரசனே இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக அடுத்த ஆண்டு வரை தொடர்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இன்று சென்னை சூளைமேட்டில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் அந்த கட்சியின் துணை செயலாளராக பதவி வைத்து வந்த மு வீரபாண்டியன் இன்று புதிய மாநில செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழக அளவில் எடுக்கப்படும் அனைத்து முடிவுகளுக்கும் மு வீரபாண்டியனின் ஒப்புதலை பெற்று அந்த முடிவு அறிவிக்கப்படுவது வழக்கம். மு வீரபாண்டியனே வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி மற்றும் சீட் ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அதிகாரப்பூர்வமான பொறுப்பை அவர் வைக்க இருக்கிறார். அவர் ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இளைஞர் பெருமன்றம் மற்றும் துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை பல்வேறு அணிகளில் அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள பல்வேறு அணிகளிலும் அவர் பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கிறார். அவருக்கு வயது 63 வயதான மு வீரபாண்டியன் முத்தரசனின் 10 ஆண்டு கால பொறுப்புக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அவர் புதிய மாநில செயலாளராக பொறுப்பு வைத்திருப்பது மிகுந்த அரசியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நிகிதா.